வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கியா? ஒரு அரை மணி நேரம். இன்னொரு குட்டி தூக்கத்தை போடுங்க, திருச்செந்தூர் வந்துடும். தூத்துக்குடி வரையும் நல்லா ஸ்பீடாக ஓட்டணும். வண்டி ஓட்டுறதுல கில்லாடி தான். அது நம்ம ஆன் டைமுக்கு எடுத்திருந்தோம்னா நேரம் உங்கள் வேலையை நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க. 6 மணிக்கு 7 மணிக்கு எடுத்துருந்தா வந்திருக்கலாம். மெட்ராஸில் இங்கே நடக்கிற பார்த்தா இப்போ நம்ம ஊரில் தேய்பிர அஷ்டமி காலபைரவர் இருக்காது. ஒவ்வொரு ஜாமியும் ஒன்றுனா இப்போ தான் செய்யறாங்க. சங்கட சதுர்த்தி பிரதோஷம் எல்லாத்துக்கும் பண்ணுறானுங்க. இப்போ தான் பிரதோஷம் செய்யல, சிவன் இல்லைல்ல, ஆண்டலியமும் சிவகலை தான். பிரதோஷம் பௌர்ணமி பூசை கிடையாது. பௌர்ணமி பூசை கரெக்டாக கிடையாது. அபிஷேகம் 21 அபிஷேகம் கரெக்டாக. அப்புறம் இறந்த ஆட்களுக்கு அந்த இறந்த நடக்கி வருஷந்தோறும் செய்யும். அந்த ஆளுக்கு இந்த ஆளுக்கு மெட்ராஸில் அவ்வளோ செய்யறது நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவன் செய்தாலும் செய்யணும். செய்யறதுலாம் என்ன போகுது, வச்சு காக்காய்க்கு வச்சு ஜோறு கும்பிட்றது அவ்வளோதான். அன்னைக்கு அவங்க அமாவாசைக்கு செய்வாங்க. அமாவாசைக்கெல்லாம் அமாவாசை கும்பிட்றது எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? ஆமாம், நம்ம ஊரில் கிடையாது. அதெல்லாம் கிடையாது நம்ம ஊரில். அமாவாசைக்கு இருந்து சாப்பிடாம இருக்கவெல்லாம் இருக்கா. சாப்பிடாம இருந்து படைச்சிட்டு காக்காக்கு எல்லாமே படைச்சிட்டு அதுக்கப்புறம் திதி கொடுக்காத அமாவாசையில் தான் கொடுக்கணுமான்னு இறந்த நாளைக்கு. ஆனால் கோயில் தான் ஆளுக்கிடையே வரல. திருமலை பூசை நம்ம கூட தான் இருக்கும். ஊரில் ஆள் இருந்தால் நாங்கள் ஆளுகளை வரோம். கீழே கல்யாண வீட்டுக்கு நல்ல கூட்டம் இருக்கும். கோயிலுக்கு வர முடியாதா? அவளுக்கு வேணுமாமோ? அதை விட ஒரு 5-6 நாடு அந்த ஐஸ் கட்டியை போட்டு சாப்பிட்டுச்சான்.
வண்டி ஓட்டப்பா எங்கே என்ன எடுக்க ஆ சும்மா ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு செல்லு. செல்லை பார்த்து ஓட்டுறது கிடையாது. அது ஒரு பக்கம் ஓடும், இது ஒரு பக்கம் ஓடும், அவ்வளோதான். மெதுவாக ஓட்டிங்க, வேகமாக ஓட்டிங்க. வேகமாக ஓட்டுவாமா? இங்கே ரோடு சரி கிடையாது வேகமாக ஓட்டுறது. ரோடு போட்டிருக்காங்க போலையே. எங்கே எத்தனை வருஷம்லாம் இப்படியே தான் இருக்கு. இந்த ஊர் இப்படியே தான் இருக்கும். எதுவும் பண்ண முடியானுங்க. ஆ எல்லாம் சம்பாதிக்கானுங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் அது ரோடு அப்படியே தான் இருக்கும். ஆமாம், ஒன்றும் நினச்சி கவலைப்பட்டேன். வயிற்றுக்குள்ள தான் இருக்குது, இதாவது இல்லாமல் கூடாதான் எனக்கு கவலைப்பட்டுச்சு. ஏன் அம்மா உயிர் போகிற மாதிரி சுட்டுக்கிட்டு அடிச்சுட்டு வந்துச்சு. ஆமாம், அதனால் என்ன கவலைப்படக்கூடாது. டென்ஷன் ஆனாலும் என்ன டென்ஷனு ஆ அது பெரிய மாதிரி. கடை திறக்கிறதுக்கு அவன் திறக்கிட்டு அவன் வரட்டு அவரு வருவார். நம்ம காலி பண்ணு எல்லாம் சொல்லிட்டோம். 91,000 ரூபா கொடுக்க வேண்டியது மொத்தம். அதை அவனுக்கு கொடுத்துட்டு வேணா திறக்க சொல்லுங்க. மாசமோட 1000 பிறகு